குந்தும் கைர உம்மத்தின் உஹ்ரிஜத் லின்னாஸ், மனித சமூகத்துக்கு வெளியாக்கப்பட்ட உம்மத்துக்களில் நீங்கள் தான் சிறந்த உம்மத். யாரு? நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தாகிய நாங்கள் தான் சிறந்த உம்மத்தாம். அதுக்கு அல்லாஹ் சொல்கிற பண்புகள் என்ன தெரியுமா? தஅமுருன பில் மஅரூஃப் வ தன்ஹவுன அனில் முன்கர். நல்லதை எடுத்து சொல்றீங்க, தீயதை தடுக்கிறீர்கள். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, தாய்மார்களே, கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். இன்றைக்கு சமூகத்தில் நிறைய பிரச்சனைக்கு என்ன தெரியுமா காரணம்? சமூகத்தில் நிறைய பிரச்சனைக்கு காரணம் நல்லதை சரியா எடுத்து சொல்றதும் இல்ல, தீயதை முறையா தடுக்கிறதும் இல்ல. அதான் பிரச்சனை காரணம். யாராவது ஒரு மனிதர் முன் வந்து சமூகத்தில் இருக்கிற தீயவைகளை களைய வேண்டும், சமூகத்தை திருத்த வேண்டும் என்று பாடுபட்டால் கூட எல்லாரும் சேர்ந்து அந்த தனி மனிதரை விமர்சிக்கிறத பார்க்கலாம், அந்த தனி மனிதரை அட்டாக் பண்றத பார்க்கலாம். அல்லாஹு அக்பர். இஸ்லாம் சொன்ன இந்த பண்பை விளங்கி கொண்டால் ஒரு நாளும் என்ன செய்யாது, இந்த அந்த 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 நல்லதை எடுத்து சொல்கிற அந்த பழக்கத்தை அட்டாக் பண்ண மாட்டாங்க, அந்த மனிதர்களை எதிர்க்க மாட்டார்கள். நான் உங்களுக்கு இந்த தலைப்பை ஆரம்பிக்கும் பொழுதே ஒரு உதாரணம் சொல்லிருப்பேன். அல்லாஹ் மனித சமூகத்தில் சிறந்தவர்களை புறக்கி எடுத்து, யாரு? நபிமார்கள். அவர்களை புறக்கி எடுத்து என்ன வேலை தெரியுமா செஞ்சான்? என்ன செஞ்சான்? நான் உங்களுக்கு சொன்னேன், நபிமார்கள் அனுப்பப்பட்டதன் சுருக்கமே என்ன தெரியுமா? சுயநலம் பார்க்காமல் பிறர் நலம் பார்க்க வேண்டும். அதனாலதான் நீங்க பார்த்திருப்பீங்க, நபிகளார் அடி வாங்கினார்கள், நபிகளார் ஏற்றி வாங்கினார்கள், ஊரை விட்டு விரட்டப்பட்டார்கள், உலகத்தில் நிம்மதியை இழந்தார்கள். எதுக்கு தெரியுமா? அடுத்தவன் சுவர்க்கம் போகணும், அப்படித்தானே? அடுத்தவன் அல்லாஹ்வை பயந்து வாழன்றதுக்காக கண்ட இன்பங்களை எல்லாம் இழந்தார்கள். சஹாபாக்கள் அடி வாங்கினாங்க, அப்படித்தானே? நபிகளாருடைய உம்மத்தில் முதல் கட்டத்தில் சிறந்தவர்களாக இருப்பார்கள் சஹாபாக்கள், அப்படித்தானே? அந்த சஹாபாக்கள் அடி வாங்கினாங்களா இல்லையா? அந்த சஹாபாக்கள் ஊர் நீக்கம் செய்யப்பட்டாங்களா இல்லையா? அந்த சஹாபாக்கள் விரட்டி அடிக்கப்பட்டார்களா இல்லையா? எதற்காக? அடுத்தவன் திருந்த வேண்டும் என்று பாடுபட்டதற்காக, அடுத்தவனுக்கு நல்லது நடக்க வேண்டும் என்று முயற்சி செய்ததற்காக, அடுத்தவன் சுவர்க்கம் போக வேண்டும் என்று நினைத்ததற்காக. அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, எனவே இந்த நல்லதை எடுத்து சொல்லி தீயதை தடுக்கிற பழக்கம் எங்கள்கிட்ட நிறைய இருந்தால் சுயநலம் இல்லாமல் போகும், பிறர் நலம் நாடுகிற பழக்கம் வரும்.